வணக்கம். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் அதிர்ந்து போன ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். அப்படி ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று காலை நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பங்கேற்றிருந்தார். அதுபோல் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றார். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது. அதாவது தமிழகத்தின் ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ந்து ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநர் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு நிலை வருகிறது. அதிலும் உதயநிதி அவர்கள் ஒரு விழாவில் சனாதன தர்மம் குறித்து பேசிய பேச்சுக்கள் பாஜக மற்றும் RSS இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் டெல்லி சென்றபோது ஆளுநருக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால்தான் அவர் டெல்லி சென்று வருகிறார் என்று உதயநிதி அவர்கள் ஆளுநரை சீண்டினார். இதேபோல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் பல்வேறு முறை பல்வேறு இடங்களில் மோதல் போக்கு ஏற்பட்டது. இதற்கிடையே லோக்சபா தேர்தலுக்கு பிறகாக ஆளும் திமுக தரப்பிற்கும் ஆளுநர் தரப்பிற்கும் எந்த மோதல் போக்கும் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் சமீபத்தில் காந்தி ஜெயந்தி அன்று அடையாறில் உள்ள காந்தி மண்டபத்தை சுத்தம் செய்ய முயன்ற ஆளுநர் அவர்கள் அங்கு மது பாட்டில்கள் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் காந்தி மண்டபத்தை கூட தமிழக அரசு சுத்தமாக பராமரிக்க முடியாது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் உரிய பதிலை தெரிவித்தார். அதில் ஆளுநர் அவர்கள் பாதி விலக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். இதுவும் அன்றைய தினம் மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்ற சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முக்கியமாக துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒன்றாக ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சிக்கு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் டிராவிடியன் மாடல் என்ற புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். இதுவும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அவ்வப்போது திராவிடத்திற்கு எதிராக பேசி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திராவிட மாடல் புத்தகத்தை வழங்கியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்த நிகழ்வு பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு திராவிட மாடல் புத்தகத்தை பரிசாக கொடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.